நம்ம வீட்டு விசிட்டிங் போறோம், அங்க போய் இருக்கிற ஜனங்களை வரவழைத்து அவர்களிடத்திலே சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிங்க. ஐ மீன் வசனத்தை எடுத்து பேச ஆரம்பிங்க. வீடு விசிட்டிங் போறோம், அவங்கள பத்தி விசாரிக்கிறோம். ஆர் வி டீச்சிங் தேர்? இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கிராமங்களுக்கு போறாரோ, எந்தெந்த இடத்துக்கு அங்க உட்கார்ந்து டீச் பண்றாரு. அல்லேலூயா. ஈவன் டு தி சிங்கிள் சோல். ஒரே ஒரு ஆத்துமானாலும் அந்த ஆத்துமாக்கு என்ன பண்றாரு? அவர் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. எனவே we have to preach. நான் தான் சொன்னேன், ஒரு அம்மா ரொம்ப பலவீனமா இருந்தாங்க, ஒண்ணுமே முடியல அவங்கனால. அப்ப சொன்னேன், நான் வந்து அவங்க ஒரு ஜெபத்தை தான் எதிர்பார்த்தாங்க. நான் சொன்னேன், நான் இப்ப ஜெபம் பண்ணனா உங்களுக்கு நான் 2 நாள்ல சரியாயிடுமா? பட் ஆனா உங்களுக்கு பர்மனண்டா சுகம் வேணுமான்னு கேட்டேன். ஆமா பாஸ்டர் அப்படின்னா. சரி அப்ப உட்காருங்க, நான் டெய்லி உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போறேன், இந்த வசனங்களை எடுத்து சொல்ல போறேன் அப்படின்ட்டு உட்கார வச்சு ஆதியாகமம், யோவான், மத்தேயு எடுத்து சொல்லிட்டே இருக்கிற இதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு மாறி அவங்க கேட்க 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 1/2 மணி நேரம் பேசுறேன், 1 மணி நேரம் எடுத்து பேசுறேன். அல்லேலூயா. பிரசங்க பீடத்துல நின்று இல்லைங்க, ஒரு வீட்டுக்குள்ள போய் உட்காந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வசனத்தை பேசுறேன். வசனங்களை எடுத்து எடுத்து சொல்ல சொல்ல அந்த அம்மாவுக்கு அப்படியே ஹீலிங் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்படியே இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, கவர்மெண்ட் டீச்சரா இருக்கிறவங்க, இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அப்படியே அதை தூக்கி போட்டாங்க, சபைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. The word of God. ஆமென். We have to visit for a purpose. சும்மா போய் விசிட் பண்றது இல்ல, we have to visit with a purpose. அதே மாதிரி எங்க சபை மக்கள்கிட்ட சொன்னேன். சபை மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுத்தாரு. இங்க பாருமா, யாரையாவது போனீங்கன்னா நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்களா, இயேசுநாதர் உங்களுக்கு தெரியுமா? அப்படி கேட்காத. எப்படி இந்த நல்ல ஆண்டவர் சமாரிய ஸ்திரியை பார்க்கும்போது என்ன பேசுறேன், ஏமா தாகத்துக்கு ஏதாவது தண்ணி இருந்தா கூட அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அந்த ப்ரொஃபஷனை பத்தி பேசுமா, அந்த ப்ரொஃபஷனை பத்தி பேசினாங்க. அந்த ப்ரொஃபஷனை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை பத்தி எவ்வளவு நேரம் வேணாலும் பேச அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி போய் எல்லாம் பேசி அநேக ஆத்துமாக்களை சபை மக்கள் அறுவடை செய்ய ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. எனவே இப்படி நாமும் நம்மை வந்து என்ன பண்ணணுங்க, we have to prepare ourselves for preaching. நம்ம சபை மக்களையும் போய் வசனத்தை எடுத்து பிரசங்கிங்க. ஆமென். அதான் சொல்றாங்க, லே பீப்புள்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சபை வளர்ச்சிக்கு லே பீப்புள்ஸ்னா வேலைக்கு போயிட்டு வீட்டுல ஊழியம் பண்ணணும்னு வாஞ்சியா சபையில இருப்பாங்க இல்லையா, வேலைக்கு போவாங்க, ஐயா நான் ஊழியம் பண்ணணும்னு ஆசையா. யூஸ் them very mightily. அவங்க சபைக்கு எந்த தொந்தரவும் இருக்க மாட்டாங்க. அவங்க நமக்கு அவ்வளோ பிரயோஜனமா ஊழியத்துக்கு அவ்வளோ சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்க மனைவி இன்னொரு சிஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு வீடு வீடா நீங்க போய் ப்ரேயர் பண்ணுங்க. அவங்களும் போய் என்ன பண்ணாங்கன்னா, லேடிஸை பார்க்க நீங்க போய் சந்திங்கன்னு சொல்லி அவங்களும் போய் அங்கங்க ப்ரேயர் பண்ண ஒரு பொண்ணு வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டா. ஹல்லேலூயா. இப்படி when we visit, the visiting is very important.